கிரைஸ்ட் ஃபார் ஆல், எல்லோருக்கும் இயேசு. இயேசுவின் பிறப்பு சிறியோருக்கும் எளியோருக்கும் மேன்மையான எல்லோருக்கும் அறிவிக்கப்பட்டது. எனவே 2000 வருடங்களுக்கு முன்பாகவே இயேசுவின் பிறப்பை குறித்து மேய்ப்பர்களுக்கும் சாஸ்திரிகளுக்கும் சொல்லப்பட்ட மகத்துவத்தை குறித்து நாம் இப்பொழுது ஒரு சிறிய காட்சியை ஒரு ஸ்கிட்டாக நாம் பார்க்கலாம். இங்கே 4 ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க சர்ச் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு நம்ம பார்க்கலாமா? ஹாய்டா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்க? ஹாப்பி கிறிஸ்மஸ்டா. ஹாப்பி கிறிஸ்மஸ். என்ன ட்ரெஸ்லாம் எடுத்தாச்சா கிறிஸ்மஸ்க்கு? எடுத்தாச்சு. அப்புறம் ஸ்கிட்டுக்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன்டா. எங்கே உங்கள் டைலாக் சொல்லி பார்க்கலாம். டப்புன்னு டைலாக் கேட்டால் நான் எப்படா சொல்லுவேன்? யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கில் நட்சத்திரங்கள் அவர்கள் கண்டார்கள் என்றோம். என்னடா திட்டி சொல்கிறேன், நான் சொல்கிறேன், நீ சும்மா சொல்கிறா. அப்பொழுது மெய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி அந்த மாதிரி தாண்டா வரும். சரி, என்னாச்சு? இந்த வருஷமும் நீங்கள் மெய்ப்பர்கள் தானா? நீங்கள் மெய்ப்பர்கள் தான்டா. நாங்கள் எப்போவும் ராஜா தான். நாங்களாம் இங்கே எத்துறா. ஏன்னா எங்களுக்கு ஸ்கிட்டில் ஒரு மவுஸ் இருக்குது. என்னடா சும்மா இருக்கா? நீங்கள் ராஜாவை தான் மெய்ப்பர்களாக தான் இருக்கணும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எப்போ பார்த்தாலும் போன வருஷமே நீங்கள் தான் மெய்ப்பர்களாக இருந்தீங்க. இந்த வருஷமும் நீங்கள் தான்டா மெய்ப்பர்கள். இதுக்கு நம்ம ஒரு முடிவு கட்டே ஆகணும். வாப்பி அக்காட்ட போய் சொல்லலாம். போய் சொல்லுங்கள். எதுக்கு எல்லாரும் இப்படி சண்டை போடுறீங்க? ஏசப்பா எல்லாருக்குமே சமந்தான். மேய்ப்பர்களுக்கும் சாஸ்திரிகளுக்கும் 2 பேருக்குமே சமந்தான். 2 பேருமே தேவனுடைய பார்வையில் சமமானவங்க தான். ஏன்னா ஏசப்பா ஏழைகளுக்காகவும் சரி பணக்காரங்களுக்காகவும் சரி ரட்சிக்க தான் அவர் வந்தார். அதனால் மேய்ப்பர்களும் சாஸ்திரிகளும் சமந்தான். அது எப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையை பார்க்க சொல்கிறேன். நம்ம பார்க்கலாம். வாங்கடா போகலாம். ஒரு நாள் ராத்திரியில் மேய்ப்பர்கள் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க. குளிருதுடா. குளிர்காலம் வந்தாலே தான் பிரச்சனை. ஆமாடா, ரொம்ப குளிருதுடா. சரி, சாயங்காலம் வேலை ஆயிடுச்சு. ஆடெல்லாம் ஓரமாக விட்டுட்டு போய் தூங்குவோமா? ஆடு தானே பார்த்துக்கோம். ஏய், என்னடா சொல்கிற? நம்ம ஆடு நிறைய கூட்டமும் கரடி கூட்டமாக இருக்குடா. நம்ம தானே காரணம். என்னடா 99 தான் இருக்குது. அந்த ஒன்று எங்கே போச்சுன்னு தெரியல. கர்மம் பிடிச்சதுங்க. அது போயிட வேண்டியது. என்னடா சொல்கிற? நீ வேறு 99 விட்டுருவியா? ஒரு ஆடு தான் நம்ம ஆடுறாது. வாட போய் தேடலாம். நான் வேறு ஆடை தேடு, அதை தேடு, இதை தேடு. அவனே தேட்டம். டேய், இங்கே இருக்கு, வாடா. டேய், காயப்பட்டுருக்கா? சரி, அதை எடு. நீங்கள் யாரும் போய் யார்ட்டையாவது அடி வாங்கிட்டு வர வேண்டியது. அதை பாதுகாக்க இது காயப்பட்டுருக்கா இருக்குடா. சரி, அது அங்கே வரணும் வை. இப்போ நம்மளே மெய்ப்பன் நம்ம ஆடை இவ்வளோ பத்திரமா பார்த்துக்கிறோம். யூதாவின் ராஜசிங்கம் பிறப்பார், தாவீதின் ஊரில் பிறப்பாருன்னாங்க. அவர் 400 வருஷம் ஆச்சு தேவன் மனுஷங்களோட பேசி. எந்த சரிகுறியுமே காணுமேடா. மோசே பிறந்த மாதிரி நமக்கு மேசியா பிறப்பாருன்னு சொன்னாங்க. எதுவும் பிறக்க மாட்டாரா தாவீதின் ஊரில்? நீ சொன்ன மாதிரி சொல்லியிருக்காராமே. கொஞ்சம் தூங்கலாமா? எதாவது டவுட்டு கேட்டால் மதிக்க மாட்டேங்கிறான். சரி, வா தூங்குவோம். யாரா அது? பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். என்னடா தாவீதின் ஊரில் பிறந்திருக்காருங்கிறாங்க. வா, நம்மளும் போய் பெத்லகேமில் பிள்ளையை பார்த்துட்டு வந்துடுவோம்டா. போய் பார்த்துடலாம், வா. குச்சியை விட்டுறாதரா.
பார்த்தீங்களா மேய்ப்பர்கள் எவ்வளோ முக்கியன்னு தூதர்களே வந்து இயேசுவ பிறப்பினுடைய பற்றி மேய்ப்பர்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து நம்ம சாஸ்திரிகள் எவ்வளோ முக்கியன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்ப்போம். நம்ம தேசத்துக்கு யூத ராஜா பிறந்திருக்காருன்ற நற்செய்தியை கேட்டு நான் அந்த இடத்துக்கு வந்திருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் அதை நான் அறிவிக்க வந்திருக்கேன். நம்ம இப்போ யூத ராஜா பிறந்திருக்கிற இடத்துக்கு அவரை பார்க்க போக போகிறோம். பார்க்கலாம். ஆனால் நம்ம ராஜாவை எப்படி வெறுமையாக பார்க்க முடியாது. நீ சொல்லுவது சரிதான். நம்ம ராஜாவுக்கு ஏதாச்சும் ஒரு பெஸ்ட்டான ஒரு கிஃப்ட்டை நம்ம ராஜாவுக்கு கொண்டு போகவே ஆகணும். எல்லாரும் எங்கள் ஊரில் விசேஷமான ஒரு விலை உயர்ந்த ஒரு பொருள்னா அது தங்கம் தான். நான் தங்கத்தை எடுத்துகிட்டு வரேன். நான் தூப வர்க்கத்தை எடுத்துகிட்டு வரேன். நான் வெள்ளைப்புலம் எடுத்துகிட்டு வரேன். சரி வாங்க போய் எடுத்துகிட்டு வரலாம். அது பாருங்க, நட்சத்திரம் கிழக்கு நோக்கி போகுது. நம்ம அதை ஃபாலோ பண்ணி போனால் நம்ம யூதராஜாவை பார்த்துடலாம். அந்த நட்சத்திரத்தை எல்லாரும் பாருங்களேன், வித்தியாசமாக இருக்குல்ல. எல்லா நட்சத்திரத்தையும் பார்க்கலாம், அது பிரகாசமாக இருக்குது. அந்த நட்சத்திரம் தான் சரியான நட்சத்திரம் நான் நினைக்கிறேன். அதை நம்ம ஃபாலோ பண்ணி போனால் யூதராஜா பிறந்திருக்கிற இடத்த நம்ம போயிடலாம். வாங்க எல்லாரும் அந்த நட்சத்திரத்தை நோக்கி போகலாம். இப்போ நம்ம ஒரு நீண்ட பிரயாணத்துக்குள்ளே போக போகிறோம். எல்லோரும் உங்களுடைய தண்ணி, ட்ரெஸ் எல்லாம் தேவையானது எல்லா பொருட்களையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. வாங்க நம்ம போகலாம். அந்த நட்சத்திரத்து மேலே கண்ணாருங்க, யாரும் தூங்கிடாதீங்க. ஆமாம், யாரும் தூங்கிடாதீங்க. நட்சத்திரத்து மேலே கண்ணாவே இருங்க. அங்கே பாருங்கள், தூரத்தில் ஒரு அரண்மனை தெரியுது. எனக்கு தெரிஞ்சு ராஜானா அவர் அரண்மனையில் தான் பிறப்பார். நம்ம போய்ட்டு அந்த அரண்மனையில் ராஜாவை தேடலாம். ஹேரோது ராஜா வணங்குகிறோம். எதற்காக என் முன்னாடி வந்திருக்கிறீர்கள்? யூதராஜா பிறந்திருக்கிறார் என்று நச்சதியை கேட்டு நாங்கள். ராஜாவா? என்ன தவிர யார் ராஜா இந்த உலகத்தில்? ஓ, உங்களுக்கே விஷயம் தெரியாதா? இங்கே யாரும் பிறக்கலையே. ஓ, எங்களை மன்னித்து விடுங்கள், நாங்கள் தெரியாமல் வந்து விட்டோம். ஐயோ, சரி சரி, நீங்கள் நட்சத்திரத்தை பார்த்து வந்திருப்பீங்க. சரி, நட்சத்திரம் பின்னாடியே நீங்கள் போங்க. ராஜாவை நீங்கள் கண்டுபிடிச்ச உடனே என்கிட்ட வந்து சொல்லுங்கள். ஓகேவா? வணங்குகிறோம் ராஜா. ராஜா நினச்ச உடனே ராஜா அரண்மனை தான் பிறப்பாரு நம்ம நினச்சிட்டோம். இப்போ அந்த நட்சத்திரம் எங்கே? நட்சத்திரம் அங்கே தான் இருக்குது. அந்த நட்சத்திரம் மாட்டுத் தொழுவத்தை நோக்கி போகுது. சரி வாங்க நம்ம மாட்டுத் தொழுவத்தை நோக்கி போகலாம். ராஜானா அரண்மனையில் தான் இருப்பாருன்னு வழி மாறி போன சாஸ்திரிகளை அந்த பிரகாசமான நட்சத்திரம் அவங்கள ஏசப்பாவிடம் சேர்த்துருச்சுல. எவ்வளோ சூப்பர்ல. டேய், இந்த ஸ்கிட்டில் ஒன்று நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்டா. ஏசுவா பற்றி இன்னும் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. அதை தெரிவிக்க தான் நம்மள ஏசப்பா இந்த உலகத்தில் படைச்சிருக்காரு. அதில் நம்மளும் எல்லாருக்கும் இந்த விஷயத்தை நம்ம தெரிவிக்கணும். ஏசப்பா பிறந்து 2000 வருஷம் ஆச்சு. ஆனால் ஏசப்பாவுக்கு மெய்ப்பொருளும் ஒன்று தான், ராஜாக்களும் ஒன்று தான். அதை பற்றி நம்ம ஒன்றும் பெருசாக தேவையில்லை. இப்போ நம்ம பண்ண போகிற ஸ்கிட்டை நல்லபடியாக பண்ணி முடிச்சிருவோம். ஆல் த பெஸ்ட்ரா. தேங்க்யூடா.
ஒரே ஒரு பண்டிகை உலகத்தில் எல்லா ஜனங்களும் கொண்டாடக்கூடிய ஒரே ஒரு பண்டிகை. என்ன பண்டிகைன்னா இயேசு கிறிஸ்து பிறந்த அவருடைய பிறப்பின் நற்செய்தி. இந்த சத்தத்தை ஊற்றி ராமன் சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாமே. இந்த கிறிஸ்மஸ் தான், இந்த கிறிஸ்மஸ். ஏன் பைபிள் எழுதியிருக்கு, இதோ எல்லா ஜனத்திற்கும், சத்தமாக சொல்லுங்க, எல்லா ஜனத்திற்கும் எப்படிப்பட்ட சந்தோஷமா, மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்க. என்ன நற்செய்தி, என்ன சந்தோஷம்? உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கு என்ன சந்தோஷமா? அடுத்த வார்த்தை போட்டிருக்கு, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அவர் இன்று எனக்காக நமக்காக அவர் நமக்கு பிறந்திருக்கிறார். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு நிறைய நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. லூக்கா சுவிசேஷத்தின் புத்தகம், லூக்கா சுவிசேஷத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்திற்கு நேராக உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஒருவர் வேத வசனத்தை படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவரிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் எப்படிப்பட்டது? பிரகாசித்தது. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே கடந்த சில மாதங்களாய் நாம் கர்த்தருடைய வார்த்தை அருமையாய் தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனமே என்ன உதித்தது? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், என்ன உதித்தது? சத்தத்தை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். என் வாழ்க்கையில வெளிச்சம் உதித்தது. சொல்லுங்க பார்க்கலாம், என் வாழ்க்கையில வெளிச்சம் உதித்தது. நான் ஆரம்பித்த பொழுது வெளிச்சம் உதித்தது என்று நான் பிரசங்கம் பண்ணேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? வெளிச்சம் உதித்தது. அடுத்தது என்ன உதிக்கிறது? கர்த்தருடைய எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஏசாயாவின் புத்தகம் 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படித்த. மூன்றாவது ஒன்று உதித்தது. மல்கியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம், ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் என்ன பண்ணும்? உதிக்கும். மூன்றாவது நீதியின் சூரியன் உதிக்கும். நான்காவது என்ன உதிக்கும்? என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், அவரை காண்பேன் இப்பொழுதல்ல, அவரை தரிசிப்பேன் சமீபமாய் அல்ல, ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும். நான்காவது ஒரு நட்சத்திரம் உதிக்கும். ஐந்தாவது உன்னத பாட்டின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொன்னேன், சந்திரனை போல அழகும் சூரியனை போல பிரகாசமும் கொடிகள் பறக்கும் படையை போல கெடியும் உள்ளவள் யார்? அவருடைய அருணோதயம் போல உதிக்கிற இவள் யார்? ஐந்தாவது அருணோதயம் எழுதியிருக்கிறது. நான் தியானித்து கொண்டிருக்கிறேன். ஆக்சுவலாக சொல்ல போனால் எனக்கு 2-3 மெசேஜ் எனக்கு மனசில் இருந்துச்சு. ஆனாலும் என் இருதயத்தில் ஆண்டவர் ஒரே ஒரு வசனத்தை அவர் இன்னும் ஆழமாய் போட்டார். என்ன தெரியுமா? கர்த்தருடைய மகிமை பிரகாசித்தது. இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தருடைய மகிமை பிரகாசித்தது. இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே 4 விதமான வெளிச்சங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. எத்தனை விதமான வெளிச்சம்? இன்னொரு முறை சொல்லுங்க, எத்தனை விதமான வெளிச்சம்? 4 விதமான வெளிச்சத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. லூக்கா சுவிசேஷத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 78வது வசனத்தையும் 79வது வசனத்தையும் ஒருவர் படிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். லூக்கா சுவிசேஷத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 78வது வசனத்தையும் 79வது வசனத்தையும். அந்த காலத்தில் உள்ள மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும் நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றான். முதலாவது ஒரு வெளிச்சம் என்ன தெரியுமா? அருணோதயம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், கொஞ்சம் நல்லா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இங்கிலீஷ்ல டே ஸ்ப்ரிங்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னது? அருணோதயம் என்ன பாஸ்டர்னு கேட்குறீங்களா? அப்படின்னா என்ன தெரியுமா? அருணோதயம்னா இதுவரைக்கும் இல்லாத ஒரு புதிய விடியல். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், புதிய அதை தான் அருணோதயம்னு சொல்லுவாங்க. 400 வருஷம் வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு இருண்ட காலம். ஆனால் 400 வருஷம் இல்லாத ஒரு வெளிச்சம் வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து அவர் பிறக்க போகிறார் என்று அறிகிற பொழுது வேதம் சொல்லுகிறது ஒரு அருணோதயம் பிறக்கிறது. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், என்ன பிறக்கிறது?
இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். அருணோதயம் பிறக்கிறது. யாருக்கு பிறக்கிறது இந்த அருணோதயம்? 78வது வசனம் 78வது வசனம் 3 காரியங்கள் எழுதி இருக்கிறோம். முதலாவது அந்தரங்கத்தில், சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம் அந்தகாரத்தில். இரண்டாவது மரண இருளில். இரண்டாவது எங்க? மரண இருள். மூன்றாவது உட்கார்ந்திருக்கிறவர்கள். ஓகேவா? 3 விதமான கூட்டங்கள் உட்கார்ந்திருக்கீங்க. நம்பர் 1 அந்தகாரம். என் வாழ்க்கை வர இருட்டாக இருக்கு பாஸ்டர், ஒன்றுமே தெரியல. போன வாரம் ஒரு அம்மாவை சந்தித்தேன். அந்த அம்மா சொன்னாங்க, நான் 6 முறை இந்த வருஷத்தில் நான் என் வாழ்க்கையை எடுக்கலான்னு பிளான் பண்ணேன். ஆனால் ஏன்னமோ தெரில, என் வாழ்க்கை நழுவி போயிடுச்சு. என் வாழ்க்கை இப்படி அந்தகாரத்திலே இருக்கு. சில வாழ்க்கை எங்கே போகிறதுன்னு தெரியாது. அந்தகாரம். இரண்டாவது மரண இருள். மரண இருள்னா ஏதாவது ஒரு ஆள் இறந்து போயிருப்பாங்க. உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியம் போயிருக்கும். அவங்க மரித்திருப்பாங்க. அந்த மரணத்தினுடைய செய்தியும் அந்த மரணத்தினுடைய இழப்பும் உங்கள் அநேகருடைய வாழ்க்கையை அது ரொம்ப அதிகமாக பாதிக்கும். சில பேருடைய வாழ்க்கையில் பிள்ளைகள் இருக்கலாம், பெற்றோர் இருக்கலாம், தகப்பன்மார்கள் இருக்கலாம், தாய்மார்கள் இருக்கலாம், புருஷன் இருக்கலாம், மனைவி இருக்கலாம். ஆனால் சில வேளையில் சில இழப்புகள் மரண இருளுக்கு அது அதிகமாக இருக்குது. மூன்றாவது உட்கார்ந்து இருக்கிறவர்கள். சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். போன வாரம் ஒரு காரியத்தை நான் படித்தேன். என்னென்னா, ஒரு 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 வாலிப பையன்தான். அவன் நல்லா பெரிய ஆளாக வரணும்னு விரும்பினான். பெரிய ஆளாக வரணும், ஸ்போர்ட்ஸில் ரொம்ப கெட்டிக்காரமான, அதனால் ஸ்போர்ட்ஸில் நல்ல லாங் டிஸ்டன்ஸ் ஓடுறவன். ஆனால் ஓடினாலும் அவன் காலேஜ் படிக்கிற வரைக்கும் தான் நல்லா இருந்தான். ஆனால் அதிலிருந்து ஒரு ஸ்டேட் பிளேயராகவோ, நேஷ்னல் பிளேயராகவோ, இன்டர்நேஷ்னல் பிளேயராகவோ அவன் வர முடியவே இல்லை. அந்த ஆள் பேர் என்ன தெரியுமா? ஃபில் நைட். அந்த ஆள் பேர். வரணும்னு விரும்புகிறாரு, எவ்வளவோ ட்ரை பண்ணுறான், எவ்வளவோ எக்ஸசைஸ் பண்ணுறான், எவ்வளவோ ஓடுறான். ஆனாலும் அந்த இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு வர்றதுக்கு அவனுக்கு முடியல. ஒலிம்பிக்கில் வரணும்னு அவனுக்கு ஆசை, அவனால் முடியல. எவ்வளவோ ட்ரை பண்ணால் முடியல. ஒரு நாள் உட்கார்ந்து, நம்ம வாழ்க்கை இப்படியே ஓடுது, என்ன செய்ய போகிறோமோ தெரியலையே அப்படின்னு உட்காந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருந்தான். அப்போ ஒரு வயசான ஒரு ஐயா அவர் நடந்து போயிட்டு இருந்தார். அவன் வந்து பார்த்தான், இந்த ஐயா போனார், அதை கவனிக்கல. முதலாவது தடவை பார்த்தான், கவனிக்கல. திரும்ப 2வது முறை அந்த வயசான ஐயா வந்தார். அவர் நடந்து போயிட்டு இருக்கிறார். 2வது முறை வந்தார், அப்பயும் அவன் சரியாக கவனிக்கல. திரும்ப 3வது முறை அந்த ஐயா வரார். என்னடா 3வது முறை இந்த ஆள் நடந்துக்கிறாரு. திரும்ப 4வது முறை இவன் கண்ணில் அந்த வயசான ஐயாவை பார்க்குறான். அவர் அந்த ஒவ்வொரு முறையும் வரும்பொழுது ரொம்ப கூலாக நடந்து வந்துட்டு இருக்கார். என்ன இந்த ஐயாவை நம்ம அடிக்கடி பார்க்குறோமேன்னு. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த ஐயா வந்து நேராக இவன் இருந்த கடையிலே வந்து உட்கார்ந்தார். என்னடா இந்த ஆள் வந்து உட்கார்றாரு பார்த்துட்டு நேராக அவர்கிட்ட போயிட்டு, சார், எக்ஸ்கியூஸ் மீ சார், நான் ஏன் இங்கே உட்காந்துருக்கேன்னு தெரியல, ஆனால் நான் உங்களை பார்த்துட்ருக்கேன். நீங்கள் இத்தனை முறை நடக்கிறீங்களே, இந்த அளவுக்கு நல்லா ஜோஷாக நடக்கிறீங்களே, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டப்போ அந்த ஐயா என்ன தெரியுமா சொன்னார்? நான் காலில் போட்டிருக்கிற ஷூ அப்படின்னு சொன்னார். என்னது காலில் போட்டிருக்க ஷூ அப்படின்னு சொன்னார். ஏன்னு கேட்டார். எனக்கு ஈஸியாக வாக் பண்ணுறதுக்கு இந்த ஷூ தான் உதவுதுன்னு பார்த்தா அந்த ஷூ வந்து ஜப்பான்லேருந்து வந்த ஷூ. கேட்டுங்க, எங்கேருந்து வந்த ஷூ? ஜப்பான்லேருந்து வந்த ஷூ. இந்த பையன் பார்த்தான், சார் இந்த ஐயா வந்து இந்த ஷூ போட்டிருக்க, இந்த ஷூ தான் அவருக்கு என்ன பண்ணுதுன்னா ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லிட்டு இந்த ஷூவை எங்கே வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு இந்த பையன் ஜப்பானுக்கு போய் அந்த ஷூவை வாங்கிட்டு வந்து வச்சு பிற்காலத்தில் எப்படி இவங்க மாத்திரம் நல்லா பண்ணுறாங்களேன்னு சொல்லி அதே மாதிரி ஒரு ஷூ கம்பெனி ஆரம்பித்து, கேட்டுங்க, அதே மாதிரி ஒரு ஷூ கம்பெனி ஆரம்பித்து அந்த கம்பெனியோடைய பேர் தான் என்ன தெரியுமா? நைக்கி. ஒரு அர்த்தம் என்ன தெரியுமா? ஜஸ்ட் டூ இட்னு சொல்லுவாங்க. அப்படின்னு அடுத்து தெரியுமா? நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், பெரிய சாதனைலாம் பண்ண வேண்டாம். நீ மட்டும் முன்னாடி மட்டும் என்ன பண்ணு, போயிட்டே இருக்கிற இடத்த என்ன பண்ணிடாத, உட்கார்ந்துடாத. ஆனால் இதே நைக்கி ஒலிம்பிக்கில் பிராண்ட் அம்பாசிடராக வந்துச்சு. பெரிய பெரிய ஆட்கள், ஒரு பெரிய கோடீஸ்வரனாக வந்தான். அதுக்கு அந்த ஆள் சொல்கிறார், அந்த காரணம் என்ன தெரியுமா? நான் உட்கார்ந்துருக்கிறவனா இல்லை, நான் முன்னாடி
போகிறவனா இருக்கிறேன். இன்னைக்கு திரும்ப சொல்லுகிறேன், சில பேர் மரண இருளில் இருக்கிறீங்க, சில பேர் உங்கள் வாழ்க்கையில் சில காரியத்தை விடப்பட்டவங்களா இருக்கிறீங்க. ஆனால் இன்னைக்கு சொல்லுகிறேன், நீ உட்கார்ந்துட்டு இருக்காத, உன் வாழ்க்கையை திரும்ப எழுப்பி உனக்கு ஒரு அருணோதயத்தை என் ஆண்டவர் தருகிறார். நல்ல கையை தட்டுங்க பார்க்கலாம், நல்ல கையை தட்டுங்க பார்க்கலாம். என் ஆண்டவர் உனக்கு ஒரு அருணோதயத்தை இதுவரைக்கும் நீ பார்க்காத. சங்கீத ஏசாயாவில் எழுதப்பட்டிருக்குல்ல, பூர்வமானதை முந்தினவைகளை நினைக்காதே, அப்புறம் பூர்வமானதை சிந்திக்காதே, இதோ நான் உனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன். அது எப்ப? இப்பொழுதே அது தோன்றுகிறது. இரண்டாவது ஒரு வெளிச்சம். மத்தேயு சுவிசேஷத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மத்தேயு சுவிசேஷத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு. கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டோம். இரண்டாவது ஒரு வெளிச்சம் என்ன எழுத தெரியுமா? நட்சத்திரத்தின் வெளிச்சம். இரண்டாவது என்ன வெளிச்சம்? நட்சத்திரத்தின். இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் அப்ப தோன்றல. இது எப்ப தெரியுமா தோன்றுச்சு? ஆண்டவர் சொன்னார் தெரியுமா? பிதாவாகிய தேவன் சொன்னார்ல, வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். வெளிச்சம். அப்புறம் அடுத்தது சந்திரன், சூரியன், நட்சத்திரங்கள் உண்டாக கடவுது என்று சொன்னார். அது உண்டானது. ஆனா இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்துல வரைக்கும் அது நடத்தின அந்த நட்சத்திரம் அந்த நாள் வரைக்கும் அது மறைக்கப்பட்டிருந்தது. ஆனால் திடீரென்று அந்த மறைக்கப்பட்ட நட்சத்திரம் அதை கர்த்தர் வெளியரங்கமாக்கி அதை பிரகாசிக்கும்படி செய்கிறார். நான் இந்த ரெண்டாவது சொல்லட்டுமா? உங்களுக்கு தேவன் சில அற்புதங்களையும் அதிசயங்களையும் சில பிரகாசத்தையும் கர்த்தர் வச்சிருக்கிறார். இது வரைக்கும் அந்த வெளிச்சம் அது அப்படியே தெரியாம இருந்துச்சு. ஆனால் இந்த மாதத்திலிருந்து இந்த கிறிஸ்மஸ் ஆராதனையில் இனி அந்த நட்சத்திரம் அது மறைக்கப்படாது, அது வெளியரங்கமாக்கப்படுகிற ஒரு நட்சத்திரமா இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். வெளியரங்கமாக்கப்பட்ட வெளிச்சம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். இது வரைக்கும் நீ யாருன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா இனி வர்ற நாட்கள் நீங்க யாருன்னு தெரியும். பக்கத்துல இருப்பீங்க, உங்களை பார்க்க மாட்டான், உங்களுக்கு அடுத்த ஆளை பார்ப்பாங்க. நீங்க இருக்கிறத என்ன பண்ண மாட்டாங்க? கண்டுக்கவே மாட்டாங்க. ஆனா கவலைப்படாதீங்க. ஒரு தாவீது அவன் மறைக்கப்பட்டிருந்தான். ஆனால் நேரம் வந்தது, மறைக்கப்பட்ட தாவீதை கர்த்தர் வெளியரங்கமாக்கி ஒரு தாவீதி நட்சத்திரமாய் கர்த்தர் நம்ம உருவாக்க முடியும்னா உங்களையும் கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்வார். நம்புறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவது வெளிச்சம் என்ன தெரியுமா? நட்சத்திரத்தின் வெளிச்சம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன வெளிச்சம்? நட்சத்திரத்தின். இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். நட்சத்திரம். அது மறைக்கப்பட்ட வெளிச்சம் அல்ல, இது வரைக்கும் அது மறைக்கப்பட்டிருந்தது. ஒரு 3 காரியம் இருக்கு, நான் சொல்லிடுறேன், மாதிரி எழுதிக்கங்க. முதலாவது, அந்த நேரத்தில் அது வரைக்கும் ஒரு வார்த்தை இருக்கு. என்னதுன்னா, பெத்லகேமிலே, யூதயா என்னும் பெத்லகேமிலே அவர் பிறப்பார்னு ஒரு வார்த்தை எழுதி இருந்துச்சு. ஆனால் அது வரைக்கும் தெரியாது, அது வரைக்கும் அது மறைக்கப்பட்ட வார்த்தையா இருந்தது. ஆனால் அந்த நேரம் தான் பைபிளில் போட்டிருக்கு, கர்த்தர் அதை மறைக்கப்பட்ட வார்த்தையை அவர் வெளியரங்கமாக்குகிறார். எத்தனையோ வாக்குத்தத்தம் உங்க கர்த்தர் கத்து கொடுத்திருப்பார், எத்தனையோ தீர்க்க தரிசனங்களை கர்த்தர் கொடுத்திருப்பார், எத்தனையோ பேர் உங்கள் தலையில் கையை வச்சு உங்களுக்கு ஆவியானவர் சொல்லியிருப்பார். அது எல்லாம் உங்கள் தலைக்கு மேலே சுற்றிட்டு தான் இருக்குது. கவலைப்படாதீங்க. இந்த கிறிஸ்மஸ் ஆராதனையில் இது வரைக்கும் நீ நட்சத்திரம், நீ மறைக்கப்பட்ட நட்சத்திரம் தான். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், யூதயா என்று பெத்லகேமே என்கிற வார்த்தை, அந்த நட்சத்திரம் எப்படி வெளியானதோ அதே தேவன் உங்களை வெளியாக்கி கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாய் அவர் நடத்துவார். நம்புறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவது நட்சத்திரம், இரண்டாவது வெளிச்சம், அது வெளியரங்கமாக்கப்பட்ட வெளிச்சம். மூன்றாவது, லூக்கா சுவிசேஷத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். லூக்கா சுவிசேஷத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை, அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்னதுன்னா, கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. இது யாருக்கு நடந்ததுன்னா, மெய்ப்பர்களுக்கு நடந்தது. மெய்ப்பர்களுக்கு ராத்திரியிலே ஆடுகளை, மந்தையை என்ன பண்ணாங்களாம்? அப்படியே இருக்கு பைபிள்ல. அநேக தகப்பன்மார்கள், தாய்மார்கள் இருக்கீங்க. உங்க மேய்ச்சலை, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்க ஆடுகளை நீ காப்பாற்ற வேண்டிய காரியங்கள் இருக்கு.
உன் பிள்ளைங்க தூங்கிட்டு இருக்கோம், நீ முழிச்சிருக்கணும். நீ முழிச்சிருக்கணும். இந்த நாட்களில் சொல்கிறேன், மூன்றாவது ஒரு வெளிச்சம் இருக்குது. அது யாருக்கு தெரியுமா? எல்லாரும் தூங்கிட்டு இருந்தாங்க, ஆனால் ஆடுகளை காத்து கொண்டிருந்த மேய்ப்பர்கள், ஆடுகளை காத்து கொண்டிருந்த. அடுத்த ஒரு வாரம் இருக்கு. இந்த ராத்திரி நேரத்தில் கொஞ்சம் கண் திறந்து கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத ஒரு பிரகாசம் தேவ தூதன் வந்து நின்று, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையில், பாஸ்டர் எனக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்லை, நான் இது படிச்சுட்டு இருந்தேன், மரியாளும் யோசேப்பும் குழந்தை இருக்கு, அந்த ராத்திரியில் அவன் குழந்தை பிறக்குன்னு அவங்க என்ன பண்ணல, நினைக்கவே இல்லை. யோசிச்சு பாருங்க, குழந்தை பிறக்குன்னு நினைக்கவே இல்லை. ஒன்று ராத்திரி நேரம் இருளா இருக்கு, ரெண்டாவது யாருமே ஹெல்ப் பண்றதுக்கு இல்லை. யார் தான் இருக்கிறா? யார் தான் இருக்கா? யோசேப்பு மட்டும்தான் இருக்கிறார். அவருக்கும் அனுபவமும் இல்லை, அவருக்கு அனுபவம் இல்லை. ரெண்டு பேரும் தனியா இருக்காங்க. ரெண்டாவது அது ராத்திரி நேரம். மூன்றாவது கையில ஒண்ணுமே இல்லை, ஒன்னே ஒண்ணுதான் இருக்கான். என்ன இருந்துச்சுன்னா அவங்க வச்சிருந்த ட்ரெஸ் தான் இருந்துச்சான். அதான் பைபிள்ல போட்டிருக்கு, குழந்தையை துணிகளில் சுற்றி முன்னணையில் கிடத்தி. அவ்வளவுதான். பார்க்கறதுக்கு யாரும் கிடையாது, கேட்கறதுக்கு யாரும் இல்லை, பிறந்துச்சா பிறக்கலையான்னு கூட தெரியல. ஒரு தனிமையில மரியாளும் யோசேப்பும் இருந்தார்கள். ஆனா ஒன்று, கர்த்தர் உங்களை சில காரியங்களில் உங்களை நடத்தினார். சில வேளையில் தனிமையின் அனுபவத்தில் நீ போனாலும் உனக்கென்று சில மெய்ப்பர்களை கர்த்தர் உனக்கு கொண்டு வந்து வைத்து, உனக்கென்று சில வெளிச்சத்தை கர்த்தர் கொண்டு வந்து வைத்து, உன்னை சந்திக்க, உன்னை விசாரிக்க தேவன் சில ஆட்களை மறைமுகமாக வைத்திருக்கிறார். நம்புறாங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். மறைமுகமான ஆட்கள், மறைமுகமான ஆட்கள். இன்னைக்கு சொல்றேன், சில ஆட்கள் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் வச்சிருக்கிறார். நீ தனிமையாக போயிட்டு இருக்கிறியா? கர்த்தர் தானே பாஸ்டர் சொன்னாரு, நான் லவ் மேரேஜ் பண்ணல, நான் அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணேன், ஆனாலும் என் குழந்தை பாக்கியம் இல்லை. ஆண்டவர் தான் அந்த படிப்பெடுக்க சொன்னார், நான் படித்தேன், ஆனால் அதுக்கு வேலை இல்லை. நான் ஆண்டவர் தான் சொன்னாரு, இதை செஞ்சேன், ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய தனிமை, ஒரு வெற்றிடம், ஏன் ஆண்டவர் இப்படி விட்டார் அப்படின்னு சொல்லவே சொல்லாது. தேவன் நம்மை ஒரு காரியத்தை நடத்தினார், அதற்கு வேண்டிய கிருபைகளை தேவ சமூகத்தில் வாங்கிக்கொள். நீ பெரிய காரியத்தை கர்த்தர் உனக்கு செய்வார். நம்புறவங்க ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். மூன்றாவது ஒரு வெளிச்சம் எது தெரியுமா? நீ தனிமையில் இருக்கிற நேரத்தில் உனக்கே அறியாத ஒரு வெளிச்சம் தேவ தூதனால் வருகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான்காவது ஒரு வெளிச்சம், லூக்கா சுவிசேஷத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 30வது வசனம். லூக்கா சுவிசேஷத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 30வது வசனம். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும், புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும். இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளி. பிரகாசிக்கிற, சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். பிரகாசிக்கிற ஒளி. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். பிரகாசிக்கிற ஒளி. ஓகே. இன்னைக்கு காலையில் சொல்கிறேன், இந்த காலை நேரத்தில் கர்த்தர் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பிரகாசிக்கிற ஒளியாக வச்சிருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா இது யாருக்கு தெரியுமா? கர்த்தர் சொல்லுகிறார், சிமியோனுக்கு சொல்லுகிறார். சிமியோனுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், சிமியோனே சொல்லுகிற வார்த்தை பிரகாசிக்கும் ஒளி. இதுவரைக்கும் நான் காணாத காரியத்தை கர்த்தர் எனக்கு காணும்படி கிருபை கொடுத்தார். நான் வயது சென்றவனா இருக்கிறேன், நான் வயது சென்றவனா இருக்கிறேன். என் வாழ்க்கையில் ஒரு பெரிய சாதனைலாம் இல்லை. ஆனால் உன்னை ஒன்று சொல்லட்டுமா, உங்கள் வாழ்க்கையில் பெரிய சாதனைலாம் தேவையில்லைங்க. உங்களுக்கு சாதனை என்ன தெரியுமா? ஆண்டவர் வந்தால் போதும், அதுதான் மிகப்பெரிய சாதனை. ஆண்டவர் வந்தால் போதும், அதுதான் மிகப்பெரிய சாதனை. ஆண்டவர் வந்தால் சகலத்தையும் அவர் செய்து முடிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அங்க சொல்லுகிறார், சிமியோனே நீ வயது சென்றவனா இருக்கலாம், ஆனால் ஒன்றை மட்டும் கர்த்தர் சொன்னதே கர்த்தர் நிறைவேற்ற. என்ன தெரியுமா? நீ இரட்சகரை உன் கண்களிலே நீ காண்பாய். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இரட்சகரை உன் கண்களிலே. உங்க வீட்டில் எத்தனை பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க? புருஷ மனைவி பிள்ளைகள் எத்தனை பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க? கை உயர்த்துங்க பார்க்கலாம். என் பிள்ளைங்க ரட்சிக்கப்படலை, என் புருஷன் ரட்சிக்கப்படலை, எங்கள் அக்கா, எங்கள் தம்பி, என் தங்கச்சி ரட்சிக்கப்படலை. நல்ல கையை உயர்த்துங்க பார்க்கலாம். உங்கள் கைகளை கர்த்தர் பார்ப்பாராக.
உங்களை கர்த்தர் பிரகாசிக்கும் வெளிச்சமா. நல்ல கையை உயர்த்தங்க இந்த காலை நேரத்தில். ஆண்டவரே, இவர்களை பிரகாசிக்கும் ஒரு வெளிச்சமா இந்த காலை வேளையில் மாற்றி ஆண்டவரே ரட்சிப்பை, அவங்க ரட்சிக்கப்பட்டு அவங்க ரட்சிப்பை ஆண்டவரே அவர்கள் ஞானஸ்தானம் எடுக்கிறதை இவர்கள் கண்களிலே காணட்டும். அன்னைக்கு சிமியோனுக்கு செய்த ஆண்டவர். நான்காவது வெளிச்சம் இந்த கிறிஸ்மஸ் இந்த இயேசுவின் பிறப்பில் இருக்கிறது தெரியுமா? பிரகாசிக்கும் வெளிச்சம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், என்ன வெளிச்சம்? இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பிரகாசிக்கிற வெளிச்சம் எப்படி தெரியுமா இருக்கும்? எப்படி தெரியுமா இருக்கும்? அந்த விளக்குல நீ எண்ணெய ஊத்த தான் ஒரு பிரகாசம் அவங்க வாழ்க்கையில் இருக்கும். அந்த எண்ணெய் குறையுதுன்னு வைங்க, ஒண்ணுமே செய்ய முடியாது. வேதம் சொல்லுகிறது, இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு பெரிய வெளிச்சம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்தது மரண இருளில் திசையில் இருக்கிற ஜனங்கள் எதை கண்டார்கள்? வெளிச்சத்தை உதிக்கிறதை அவர்கள் கண்டார்கள். இந்த கிறிஸ்மஸ் நாளில் 4 வெளிச்சம். முதலாவது கர்த்தர் உனக்கு சொல்லுகிற காரியம், ஒரு அருணோதயம் என்கிற வெளிச்சம் உனக்கு உதிக்கும். நம்பர் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவது என்ன வெளிச்சம்? நட்சத்திரத்தின் வெளிச்சம். இதுவரைக்கும் மறைக்கப்பட்ட ஒரு காரியம் கர்த்தர் வெளியரங்கமாக்கி உனக்கு அந்த காரியத்தை வெளியரங்கமாக்கி உன்னை பிரகாசிக்கும்படி செய்வார். மூன்றாவது ஒரு வெளிச்சம், தேவ தூதன், ஒரு பரலோக வெளிச்சம் உன்னை கர்த்தர் தொடணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான்காவது பிரகாசிக்கும் வெளிச்சம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். என்னது? சத்தமா சொல்லுங்க, என்னது? பிரகாசிக்கும் வெளிச்சம் கர்த்தர் நமக்கு தர வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. உம் வேளைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தருளோ. உம் வேளைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு
செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை யோசனையில் கவரே ஆராதனை ஆராதனை செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை ஓசானா உன்னத தேவனே எல்லோரும் சேர்ந்து ஓசானா 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 உன்னத தேவனே ஓசானா ஓசானா ஓசானா. இந்த நாளிலும் கூட நீங்கள் வந்து நிறைய ப்ரிப்பரேஷனோடு வந்திருப்பீங்க இல்லையா? ஆக்ஷன் சாங்கு வசனம்லாம் சொல்ல ரெடியாக இருக்கீங்களா? எத்தனை பேர் ரெடியாக இருக்கீங்க? என்ன சொல்லணும் ரெடினா? வெரி குட், சூப்பர். அம்மம்மா எங்கோ சந்தோஷம்
1:1 அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படைந்து நடப்போம் என்றார்கள். யாத்திராகமும் 24:7 கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நீதிமொழிகள் 1:7 சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சங்கீதம் 46:7 இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. லூக்கா 19:9 ஆதியிலே தெய்வம் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆதியாகவும் 1:1 கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நீதிமொழிகள் 46:1-7 சிருஷ்டிக்கும் எஜமானர் நீரே, உங்க வார்த்தைக்கு ஈடு இல்லையே. சிருஷ்டிக்கும் எஜமானர் நீரே, உங்க வார்த்தைக்கு ஈடு இல்லையே. சத்தியம் ஜீவன் அவரே, நித்யம் நித்யம் அவரே. சத்தியம் ஜீவன் அவரே, நித்யம் நித்யம் அவரே. சத்திய தேவனே, நித்திய ராஜனே, என்னோடு வருபவர் அவரே. அவரே அவரே அவரே, என்றும் என்றும் அவரே. அவரே அவரே அவரே, என்றும் என்றும் அவரே. அகிலம் முழுவதும் மகிழ்ந்திட இயேசு பிறந்த செய்தியை பாடிடுவோம். மனிதனை மீட்க நாயகன் இயேசு பிறந்த செய்தியை சொல்லிடுவோம். அவர் பிறந்தார் இருள் நீக்கிடும் ஒளியாய், அவர்தான் இயேசு ரட்சகரே. அழகாய் இந்த பூமியில் பிறந்து நம்மை தேடி வந்தாரே. அவர் பிறந்தார் இருள் நீக்கிடும் ஒளியாய், அவர்தான் இயேசு ரட்சகரே. அழகாய் இந்த பூமியில் பிறந்து நம்மை தேடி வந்தாரே. குட்டி குட்டி வீடு, தங்க கட்டி வீடு, மோட்சநாத இயேசு நமக்கு கட்டி வச்ச வீடு. குட்டி குட்டி வீடு, தங்க கட்டி வீடு, மோட்சநாத இயேசு நமக்கு கட்டி வச்ச வீடு. சின்ன தம்பி சின்ன தங்கை போலாமா? சின்ன தம்பி சின்ன தங்கை வேண்டாமா? சின்ன தம்பி சின்ன தங்கை போலாமா? சின்ன தம்பி சின்ன தங்கை வேண்டாமா? வீடு எல்லாம் தங்கம், அங்கே இல்ல சிங்கம். வீடு எல்லாம் தங்கம், அங்கே இல்ல சிங்கம். கவலை இல்ல அங்கே இல்ல துன்பம். தண்ணீர் இல்ல கவலை இல்ல அங்கே இல்ல துன்பம். செல்ல தம்பி செல்ல தங்கை போலாமா? செல்ல தம்பி செல்ல தங்கை வேண்டாமா? செல்ல தம்பி செல்ல தங்கை போலாமா? செல்ல தம்பி செல்ல தங்கை வேண்டாமா? ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. உம் வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். You're the King of Kings, you're the Lord of Lords, you're the Prince of Peace. You're Emmanuel, supernatural, Savior of the world. I will sing your praise.
நடுவானில் ஒளி விளக்காய் சாஸ்திரிகள் பின்தொடர்ந்தாரே. வெள்ளை போலும் தூபவர்க்கம் அள்ளிச் சென்றே அர்ப்பணித்தார் அவர் திருமுன்னே. நட்சத்திரம் நடுவானில் ஒளி விளக்காய் சாஸ்திரிகள் பின்தொடர்ந்தாரே. வெள்ளை போலும் தூபவர்க்கம் அள்ளிச் சென்றே அர்ப்பணித்தார் அவர் திருமுன்னே. மந்தை மேய்ப்பர்கள் காணல் பாடியே விந்தை காணவே விரைந்தோடி சென்றனர். மந்தை மேய்ப்பர்கள் காணல் பாடியே விந்தை காணவே விரைந்தோடி சென்றனர். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 1:1. அவர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். யாத்திராகம் 24:7. கர்த்தருக்கு பயப்படுதே ஞானத்தின் ஆரம்பம். நீதிமொழிகள் 1:7. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆதி ஆரம்பம் 1:1. அவர்கள் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நீதிமொழிகள் 1:7. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நீதிமொழிகள் 1:7. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நீதிமொழிகள் சங்கீதம் 46:7. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 1:1. அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். யாத்திராகமம் 24:7. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 1:1. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். லூக்கா 2:11. உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். 2 ராஜாக்கள் 20:5. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவன் நிழல் தாங்குவான். கர்த்தரை நோக்கி நீர் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவன் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேறு கண்ணைக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் உன்னை தப்புவிப்பார். அவர் தம் சிறுகளாலே உன்னை மூடுவார். அவர் சட்டையின் கீழே நீ அடைக்கலம் புகுவாய். அவர் சத்தியமும் உமக்கு பரிசும் கேடகமாய் இருக்கும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இரவில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்கரத்துக்கும் நீ பயப்படாதிருப்பார். சங்கீதம் 91:6. உன் வீட்டுக்கு லட்சிப்பு வந்தது. லூக்கா 19:9. உன் விசுவாசம் உன்னை லட்சித்தது. மார்க் 5:34. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 1:1. அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிவோம் என்றார்கள். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தில் ஆரம்பம். நீதிமொழிகள் 1:7. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 1:1. சேனைகளின் கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார். சங்கீதம் 46:7. நான் உங்களின் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரின் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாக இருக்கிறது. யோவான் 15:12. இன்று இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. லூக்கா 2:11. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். லூக்கா 2:11. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 1. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நீதிமொழிகள் 1:7. சேனைகளின் கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார். சங்கீதம் 46:7. எங்கள் வாழ்வில் இயேசு இருந்தால் லைஃபே எல்லாம் தூள். எங்கள் வாழ்வில் இயேசு இருந்தால் லைஃபே எல்லாம் தூள். If
வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 1:1. அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். யாத்திராகமம் 24:7. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நீதிமொழிகள் 1:7. சேனையில் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சங்கீதம் 46:7. பல்லவன அங்கி சொல்லித்ததனால பல பேர் கண்ணு பட்டு உறிஞ்சு போட்டாங்க. பல்லவன அங்கி சொல்லித்ததனால பல பேர் கண்ணு பட்டு உறிஞ்சு போட்டாங்க. கந்தீங்க ராஜவஸ்திரம் ஒருத்தர் நெருங்க முடியல. கந்தீங்க ராஜவஸ்திரம் ஒருத்தர் நெருங்க முடியல. அடிமை என்ன அடிப்பகைய மாத்தி புட்டீங்க. அடிமை என்ன அடிப்பதியா மாத்திட்டீங்கடி. உன்னை துதிப்பேன், நான் உன்னை துதிப்பேன். கிருபை மேல கிருபை தந்த உன்னை துதிப்பேன். உன்னை துதிப்பேன், நான் உன்னை துதிப்பேன். கிருபை மேல கிருபை தந்த உன்னை துதிப்பேன். அற்புதம் அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது. அற்புதம் அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது. கவலைப்படாத 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 கவலைப்படாத. அற்புதங்கள் குவிய போகுது. அற்புதங்கள் குவிய போகுது. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. உங்க கிருபையினால் என்னை நடத்தி காருண்யத்தால் உயர்த்தி இதுவரை நடத்தி வந்தீரே. உங்க கிருபையினால் என்னை நடத்தி காருண்யத்தால் உயர்த்தி இதுவரை நடத்தி வந்தீரே. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தான். ஆதியாகமம் 1:1. அவர்கள் கர்த்தர் சொன்னபடி கீழ்ப்படிந்து நடப்போம் என்கிறார்கள். யாத்திராகமம் 24:7. அவர்கள் கர்த்தர் சொன்னபடி கீழ்ப்படிந்து நடப்போம் என்கிறார்கள். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சங்கீதம் 46:7. நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாயிருக்கிறது. யோவான் 15:12. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். லூக்கா 1:37. குதிரை யுத்த நாளுக்கு ஆயுதமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நன்றி. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 1:1. அவர்கள் கர்த்தர் சொன்னபடி கீழ்ப்படிந்து நடப்போம் என்கிறார்கள். யாத்திராகமம் 24:7. கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம். நீதிமொழிகள் 1:7. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சங்கீதம் 46:7. நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது. யோவான் 15:12. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றால். லூக்கா 1:37. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தான். ஆதியாகமம் 1:1. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 1:1. கர்த்தர் சொன்னபடி கீழ்ப்படிந்து நடப்போம் என்கிறார்கள். யாத்திராகமம் 24:7. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சங்கீதம் 46:7. இருளிலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாரலில் கொண்டு வந்து சேர்த்து கொண்டாரே. இருளிலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை வெளிச்சத்திலே கொண்டு வந்து சேர்த்து கொண்டாரே. என் பக்கத்தில் கர்த்தர் இருப்பதால் ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லை. என் பக்கத்தில் கர்த்தர் இருப்பதால் ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லை. யெகோவா ஈரே என் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா என் தேவன், என்னால் சுகம் தருவீரே. இயேசுவோடு நாங்களும் எங்களோடு இயேசுவும் ஒன்று சேர்ந்து
கைவிடல, உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. உந்தயவென்னை கைவிடல, வெறும் கையால் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையால் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். உம்மை துதிப்பேன், இயேசுவை கொண்டாடுவேன், அவர் சிலுவை கொண்டாடுவேன். இயேசுவை கொண்டாடுவேன், அவர் சிலுவை கொண்டாடுவேன். மரிச்சாரே எனக்காக தான், நான் வாழுறேன் அவரால தான். மரிச்சாரே எனக்காக தான், நான் வாழுறேன் அவரால தான். மாசு மாசு சிலுவை தான் மாசு, இயேசு இயேசு என்னுடைய மூச்சு. மாசு மாசு சிலுவை தான் மாசு, இயேசு இயேசு என்னுடைய மூச்சு. உன் ஆயுஷின் வருஷங்கள் அதிகமாகும். நீதிமொழிகள் 4:10. நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் எனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னிடமும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை விட்டு கைவிடுவதும் இல்லை. யோசுவா 1:5. கிறிஸ்தேசு பிறந்த நாள், என் மண்ணோடும் எவ்வாறாகும். என்றென்றும் பாடிடவே, என்றென்றும் பாடிடவே, என்றென்றும் என்றும் பாடிடவே. பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே, பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே, பரலோகம் திறக்கவே, சிலுவையில் சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே, பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே, பரலோகம் திறக்கவே, சிலுவையில் சுமந்தாரையா. நான் தேடி போக ஐயா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. If God is with me, nothing can shake me. If God is with me, nothing can shake me. God is with me, nothing can shake me. If God is with me, nothing can shake me. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், இந்த உலகில் உள்ளது வேண்டாம். வேண்டும் வேண்டும் வேண்டும், என் நேசரின் அன்பு வேண்டும். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், இந்த உலகில் உள்ளது வேண்டாம். வேண்டும் வேண்டும் வேண்டும், என் நேசரின் அன்பு வேண்டும். If God is with me, nothing can shake me. If God is with me, nothing can shake me. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 1:1. அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். யாத்ராகமம் 24:7. கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம். நீதிமொழிகள் 1:7. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நீதிமொழிகள் 46:7. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும், ஜெயமும் கர்த்தரால் வரும். நீதிமொழிகள் 21:31. நாளிதே பாடுங்க பார்க்கலாம். கிறிஸ்மஸ் நாளிதே, கிறிஸ்மஸ் நாளிதே. எல்லாரும் பாடி, எல்லோரும் பாடி கொண்டாடி மகிழும் கிறிஸ்மஸ் நாளிதே. எல்லோரும் பாடி கொண்டாடி மகிழும் கிறிஸ்மஸ் நாளிதே. மெய்ப்பர்கள் வணங்கிட, சாஸ்திரிகள் தொழுதிட பிறந்திட்டார் இயேசு.
பார்த்தேன். ஒளியில்லா இருளில் நான் நடந்தேன். இயேசு